பெரும்பாலான மனிதர்கள் நம்முடைய மூளையினுடைய வெறும் 10% மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்களாம். அப்படின்னா நம்முடைய மூளையினுடைய இயக்கம் 10% தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 100 ஆப்ஸ் இருக்குது. இந்த 100 ஆப்ஸுமே வெவ்வேறு விதமான செயல்களை செய்யக்கூடிய ஆப்ஸ். ஒரு ஆப் வந்து உங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். ஒரு ஆப் வந்து உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான எல்லா சொல்யூஷனையும் வந்து கொடுக்கும். ஒரு ஆப் வந்து உங்களை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகளை காட்டும். இந்த மாதிரி வந்து 100 ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெரும்பாலான நபர்கள் இந்த 100 ஆப்பில் ஒரே ஒரு ஆப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்களுடைய மூளையிலிருந்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய மூளைக்கு மற்ற ஆற்றல்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் அதற்கு பயிற்சி கொடுத்து படிப்படியாக அதை வந்து செயல்படுத்த வச்சா மட்டும்தான் உங்களுடைய மூளையினுடைய 10% தாண்டி நீங்கள் உங்களுடைய மூளையை உங்களுக்காக அதிகமாக செயல்படுத்தவோ அல்லது வேலை வாங்க முடியும். சரி, அதை எப்படி செய்யறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதற்கான பதிலை தான் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம். உங்கள் மூளையினுடைய செயல்பாடுகளை எப்படி உங்களுக்கு சாதகமா, அதாவது புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை பிரைன் ட்ரேசியுடைய கெட் ஸ்மார்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து 8 முக்கியமான பாயிண்ட்ஸை நாம இப்போ பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்கறீங்களோ அந்த பார்வை கோணத்தை மாத்துங்க. அதை மாத்தணும் அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவது என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ். நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கும்படியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வந்து தேடி தேடி படிக்கிறது, தேடி தேடி பார்க்கறது, நீங்கள் யோசிக்கிறது, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை உண்மைன்னு மேலும் நம்ப வைக்கிறதுக்கான விஷயங்களை தான் நீங்கள் தேடி போவீங்க. இதுக்கு பேரு தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும் அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸை நீங்கள் உடைக்கணும். அதாவது அடுத்த தடவை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறதை விட அதற்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக நீங்க தேடி பார்க்கணும். அதாவது நீங்க உண்மையான நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஆப்போசிட்டான கருத்துக்களையும் நீங்க உள்ள போடும்போது அப்பதான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை தாண்டி ஒரு உண்மைத்தன்மையை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதாவது நமக்கு யாராவது ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்கறாங்க, நம்மளை பத்தின ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா அந்த குறையை நாம நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாவே நம்மளுடைய லைஃப்ல அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அப்படின்னா அதுக்கு பேரு தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது. எப்பெல்லாம் நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கிடைக்குதோ அப்போ நாம ஈகோ பார்க்காம எனக்கு எல்லாம் தெரியும், இவங்க தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேல குறை சொல்லாம நாம அதை ஏத்துக்கிட்டு அப்ளை பண்றதுக்கு, சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்பர் 2, திங்க் லாங் டேர்ம். நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலும் சரி, நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க பிளான் பண்ணாலும் சரி, லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்க. அதாவது நான் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு பணம் தேவைப்படுகிறது, இப்போதைக்கு நான் ஆசைப்படுற விஷயங்களை நான் வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுது, அதற்காக நான் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறேன், அதற்காக நான் வந்து ஒரு ஜாபை வந்து தேடுறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒரு லாங் டேர்மாக திங்க் பண்ணணும். இது என்னுடைய 5 வருஷத்தினுடைய வாழ்க்கை எப்படி மாற்ற போகுது, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாங் டேர்மாக நீங்கள் திங்க் பண்ணணும். நம்பர் 3, ஸ்லோ டவுன் your thinking. நீங்க சிந்திக்கிறீங்க பாத்தீங்களா, அதை வந்து குறைக்கணும். அதாவது நமக்கு வந்து பெரும்பாலும் ஒரு நாளைக்கு வந்து 60,000க்கும் அதிகமான எண்ணங்கள் வருகிறது. அதாவது 60,000ங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் 2022-23 ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எண்ணங்கள் நமக்கு அதிகமாக வர்றதில்லை, அதுக்கு பதிலாக நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் நமக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸை குறைக்கணும். அதாவது உங்களுக்கு தேவையே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் கசகசன்னு எக்கச்சக்கமான எண்ணங்களை நம்ம மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன வேணுமோ, நாம் எதில் கவனம் செலுத்தணுமோ அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் நம்முடைய ஃபோக்கஸை வந்து கொண்டு வந்து திங்க் பண்ணணும். உங்களுடைய மைண்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு கிளியராக உட்காந்து திங்க் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி தாட் ப்ராசஸை குறைச்சி நீங்கள் ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்கள் யோசிச்சிங்க, பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை குறைச்சி
உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை உங்களால் பெற முடியும். நம்பர் 4, ஆஸ்க் த ரைட் கொஸ்டின் அண்ட் டூ யோர் ரீசர்ச். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னன்னு தெரியுங்களா? சரியான ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விகளுக்கான பதில்களை ரீசர்ச் பண்ணணும். இந்த நிறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல, ப்ரோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து மிக மிக மோசமான தப்பான ஒரு கேள்வி. 1000 பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்? எனக்கு இந்த ஃபீல்டில் போகணும்னு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன், நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்? இந்த பிஸ்னஸ் வந்து தோற்று போகாமல் கொண்டுட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? இதுதான் வந்து ரைட் கொஷின். ஸோ சரியான ஒரு கேள்வியை எடுத்து நீங்கள் ரீசர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் உங்களுக்கு மிக கச்சிதமாக பொருந்தும்படியாக இருக்கும். நம்பர் 5, ஃபாலோ a written goal and stay on track. உங்களுடைய இலக்குகளை பற்றி எழுதும்போது நீங்கள் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை எழுதணும். முதலாவது என்ன அப்படின்னா உங்களுடைய இலக்குகள் என்ன, உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு எழுதணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த கோல்ஸ் எல்லாமே ஏன் உங்களுக்கு முக்கியம், ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் அந்த சொல்ல போகிற பதிலை வச்சு தான் உண்மையாகவே இந்த கோல் ஒர்த்தானதா, இந்த கோல் உங்களுக்கானதா, இந்த கோலில் நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது முடிவாயிடும். அதுக்கப்புறம் மூன்றாவதாக அந்த கோல்ஸை பிரேக் டவுன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இலக்கை அடையிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வருஷ இலக்குகளை ஒவ்வொரு வருஷமாக பிரித்து ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்கள் 12 மாதமாக பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நான் எந்த விஷயத்துக்காக ஒர்க் பண்ணேன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பிளானை என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பிளானை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு பேர் ரிவர்ஸ் என்ஜினியரிங். அதாவது ஒரு புக் இருக்குது, அந்த புத்தகத்துக்கு 100 பக்கங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 100 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை 10 நாளில் படித்து முடிக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேஜ் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் கணக்கு பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இதே ப்ராசஸை, இதே திங்கிங் பேட்டர்னை உங்களுடைய இலக்குகள்லையும் கொண்டு வாங்க. உங்களுடைய இலக்குகள் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்காக வேலை செய்யும் போது அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். நம்பர் 6, டோன்ட் வேஸ்ட் டைம். தள்ளி போடுற பழக்கத்தின் காரணமாக உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். அதாவது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைமை ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, ஹாபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது தவறு கிடையாது. ஆனால் இந்த ஹாபீஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காகவே உங்களுடைய முக்கியமான வேலைகளை நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னா அது மிகவும் தவறான பழக்கம். நம்பர் 7, டெவலப் எ ஃப்ளெக்சிபிள் மைண்ட். இந்த உலகம் வேகமாக மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு புது டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு, புது விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கு, புது விஷயங்களை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு தயக்கம் காட்டாதீங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விடாப்பிடியாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டால் தான் உங்களுடைய மற்ற வீடியோனுடைய வியூஸை எகுருங்கிற மாதிரி யூடியூபுடைய அல்காரிதம் கொண்டு வந்துட்டாங்க. வேறு வழியே இல்லை, யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே ஷார்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். நான் வந்து ஷார்ட்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சேனல் அப்படிங்கிறது க்ரோ ஆகாது. இது யூடியூப்புக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு துண்டு பிரசுரத்தை கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணினது அப்படிங்கிறது அந்த காலம். ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துருச்சு, கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்துருச்சு, ரிவ்யூஸ் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ பலவிதமாக இன்டர்நெட்டை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் பண்ணினா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருங்க, வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்யுங்கள். நம்பர் 8, டேக் கிரியேட்டிவ் சான்சஸ். நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த வாய்ப்புகளை நீங்கள் கையில் எடுக்கணும். நம்ம பொதுவாக வந்து இந்த மெக்கானிக்கல் திங்கிங்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். அது என்னது மெக்கானிக்கல் திங்கிங் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது, நடந்த உடனடியாக நம்ம அதற்கு நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். பார்த்தீங்களா, சரி இது வந்து இப்படி தான் ஆகிப்போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச, ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுருந்த, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி திங்க் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து மெக்கானிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது. அதற்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் போது மெக்கானிக்கல் திங்கிங் நடக்கிறதுக்கு அனுமதிக்காமல் நீங்கள் க்ரியேட்டிவாக
கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கையில் எடுக்கணும். எப்படி? கிரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். மெக்கானிக்கலாக யோசிக்காமல், நெகட்டிவாக யோசிக்காமல், இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அப்படியே யோசிக்காமல் வேறு வழிகளில் ஏதாவது இந்த விஷயத்துக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. வேறு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிரியேட்டிவ் சான்சஸை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த புத்தகத்தினுடைய இந்த 8 கருத்துக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.